இந்த நூலை கொண்டு வர முக்கிய காரணமாக இருந்த இயக்குனர் மற்றும் நண்பர் பட்டுராஜன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ணன் இறந்து போகும்போது நான் சென்னையில் இல்லை. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி மக்கா வா உன்னை பார்க்கணுன்னாரு. நான் அப்போ ஆந்திராவில் இருந்தேன். 2 நாளில் வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் 2 நாள் கழித்து இங்கே வந்து நான் எக்மோரில் இறங்கும்போது நண்பர் ஆறுமுகன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் ஊருக்கு போயிட்டார் அப்படின்னாரு. சரி ஏதோ அவசரம் போல இருக்க முடியாது போயிட்டார் நினச்சிட்டு சரி ஓகே யாருன்னு சொல்லிட்டு பக்கத்து டீக்கரில் ஒரு டீ அப்படி சொல்லிட்டேன். திருப்பி ஆறுமையாக ஃபோன் பண்ணிட்டு சொல்லி வச்சான் அப்படின்னா இல்லைடா அண்ணன் ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சி வச்சிட்டோம் அப்படின்னாரு. எனக்கு வாங்கின டீ அப்படியே இருக்குது. எனக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலை. 2 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ தெளிவாக பேசின அண்ணன் 2 நாள் கழிச்சு இல்லை. உண்மையிலே என்னோடய உடன் பிறந்த சகோதரன் இறந்துருந்தா நான் இந்தளவு நிலை குலைஞ்சு போயிருப்பேன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் நடைபினோம்பாங்க. அதெல்லாம் வெறும் வார்த்தையாக மட்டும்தான் இருந்துச்சு. நிச்சயமாக அண்ணன் இழப்பு அந்த நடைபினோங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தத்தை கொடுத்துது. என் குழந்தை பேசுது, என் பையன் பேசுகிறான், எல்லாருக்கும் நான் பை சொல்கிறேன். ஆனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஏதோ ஓடுது அப்படி தான் இருந்தேன். அப்போ தான் டக்குன்னு சரி அண்ணன் இப்போ கேட்கணும் அந்த அண்ணன் ஒரு பை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை எடுத்து அப்படியே குப்பை குளமாக இருந்தது. இந்த பை அப்படியே தேடி பார்க்கும்போது சின்னமாக ஒன்றுனா எல்லாத்தையும் சேர்த்தப்போ படிக்கும்போது அண்ணன் அது படித்தா அண்ணன் கூட இருக்க மாதிரி இருந்தது. அப்படியே வச்சுட்டேன். இப்போ மீண்டும் இப்போ இந்த 3ஆவது நாள் இது வரும்போது படிக்கும்போது மீண்டும் அந்த அண்ணனோட ஞாபகம் தான். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க அண்ணன் சாப்பிட மாட்டார் போக மாட்டார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா சரக்கை கூட அண்ணன் தண்ணி அடிப்பார், சாப்பாடு கூட யாராவது சாப்பிட்ணுன்னு விரும்புவார். நீங்கள் 4 இட்லி வாங்கி கொடுக்க காசு கொடுக்குறத விட 4 இட்லி வாங்கி கொடுத்து பக்கத்தில் நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4 இட்லியும் சாப்பிட்டு முடிச்சுடுவார். இவ்வளோ தான் அண்ணன். நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு போனீங்கன்னா அது வாங்கி அதை கவர் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதையும் நீங்கள் பிரித்து உட்காந்து அண்ணன் சாப்பிட்ணுன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து 4 வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த கவரை சாப்பிட்ருவார். இட்லியோ தோசையோ ஏதோ ஒரு சாப்பாடு, அவ்வளோதான். அண்ணன் எதிர்பார்த்தது சிம்பிள், அவ்வளோதான். பரஸ்பர ஸ்நேகம், கூட யார் இருக்காங்களோ அவ்வளோதான். இந்த புத்தகம் போடணும் அப்படின்னு ஜின்னாட்ட சொன்னபோது அவர் தோழர் நல்லா செய்யலாம் அப்படின்னாங்க. புத்தகம் வெளில வந்திருக்கு. அண்ணனை நினைவு வச்சு அண்ணனுக்காக வந்த எல்லாருக்கும் நான் அண்ணன் பேரில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி.